إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كلام الله وخير الهدى هدى محمد رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புமிக்க சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் கூறியதாக ஸஹல் இப்னு ஸஅத் அஸ்-ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் வருகிறது, இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலியல் அக்லாக் வ யக்ரஹு ஸஃபாஸிஃபஹா. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த பண்புகளை உயர்ந்த ஒழுக்கங்களை விரும்புகிறான், அதே வேளையில் இழிவான ஒழுக்கங்களை வெறுக்கிறான் என்று வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை தபரானி, அல் ஹாக்கிம் என்ற பதிவாளர்கள் பதிவு செய்துள்ளார்கள். இந்த ஹதீஸை ஷேகுல் அல்பானி ரஹிமஹுல்லா சஹீஹான ஹதீஸ் என்று கூறியுள்ளார். அதேபோல் இந்த ஹதீஸை சில்சில ஸஹீஹ் என்ற புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார். இன்னும் ஒரு ரிவாயத்தில் இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலியல் உமூர் வ அஷ்ராஃபஹா வ யக்ரஹு ஸஃபாஸிஃபஹா. நிச்சயமாக அல்லாஹ் உயர்ந்த மற்றும் சிறந்த செயல்களை விரும்புகிறான், இழிவான மற்றும் தாழ்ந்தவற்றை வெறுக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சகோதரர்களே, உயர்ந்த மற்றும் சிறந்த செயல்கள், ஒழுக்கங்கள், பண்புகள் எங்களுக்கு மத்தியிலே எப்போ வர முடியும் என்றால், எங்களில் உள்ளங்களில் உயர்வான நோக்கங்கள் வந்தால், அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய ஒழுக்கங்களில், எங்களுடைய பண்புகளில் உயர்ந்த சிறந்த ஒழுக்கங்களும் பண்புகளும் வர முடியும். எனவே இதை அல்லாஹ் தபாரக வ தஆலா விரும்பக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது. அல்லாஹ் உயர்ந்த சிறந்த உயர்வான செயல்களை, பண்புகளை, ஒழுக்கங்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இழிவான தாழ்ந்தவற்றை வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சகோதரர்களே,
நாங்கள் எவ்வளவுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் உயர்வான ஒழுக்கங்களையும் பண்புகளையும் செயல்களையும் கொண்டு அடைய முடியுமோ அதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இழிவான, தாழ்ந்த, குறைவான, கீழே இருக்கக்கூடிய இழிவான பண்புகளை, செயல்களை, வீணான வாழ்க்கைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். வீணான முறையில் எங்களுடைய வாழ்க்கைகளை வீணாக்கி, கார நேரங்களை வீணாக்கி வாழ்வதிலிருந்து இந்த தாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து நாங்கள் தூரமாக இருந்து எங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். அல்-இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார், ஒவ்வொரு மனிதனின் முழுமையான பரிபூர்ணமான வாழ்க்கை எப்பொழுது வரும் என்றால், அந்த மனிதன் 2 விடயங்களை பூர்த்தி செய்தால். அதிலே முதலாவது என்னவென்றால், அவனுக்கிட்டே அவனை உயர்த்தும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். மேலும் இரண்டாவதாக அவனுக்கு தெளிவும் வழிகாட்டல் தரும் அறிவும் இருக்க வேண்டும். அவனுக்கு முதலாவதாக அவனை உயர்த்தும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். உலுவுல் ஹிம்மா என்று கூறுவார்கள் அரபு மொழியில். உலு அல் ஹிம்மா, உயர்ந்த நோக்கம். ஒரு மனிதனை உயர்த்தி வைக்கும் ஒரு நோக்கம் அவனுடைய உள்ளத்தில் வர வேண்டும். அப்பொழுதுதான் அவன் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்து வர முடியும். அதேபோல் அதற்காக வழிகாட்டலை தரக்கூடிய, தெளிவை தரக்கூடிய ஒரு அறிவும் இருக்க வேண்டும். இந்த 2 அம்சங்கள் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணமான நிலைப்பாடை அடைய முடியும். எனவே மக்கள் எப்பொழுது பரிபூர்ணமான ஒரு முழுமையான மகிழ்ச்சியுடைய வாழ்க்கைகளை அவர்களால் அடைய முடியும் என்றால், இந்த 2 அம்சங்களை அவர்கள் அடைந்து கொண்டால், அதிலே முழுமையான பரிபூர்ணமான நிலைப்பாடை அடைந்து கொண்டால் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே உயர்ந்த நோக்கம் எங்களுடைய உள்ளங்களிலே வர வேண்டும். எங்களுடைய உள்ளங்களிலே என்ன நோக்கங்கள் இருக்கின்றது? உயர்வான நோக்கங்கள் இருக்கின்றதா? உயர்வான நாட்டங்கள் இருக்கின்றதா? இல்லாவிட்டால் எங்களுடைய உள்ளங்களிலே கீழ்த்தனமான இழிவான நோக்கங்களா வந்துள்ளது? எங்களுடைய உள்ளங்களிலே யாரை அடைய வேண்டும்? யாருடைய திருப்தியை அடைய வேண்டும்? யாருடைய பொருத்தத்தை தேட வேண்டும்? அடிப்படையாக யாருடைய நேசத்தை, பாசத்தை அடைய வேண்டும்? யாருடைய சொர்க்கத்தை அடைய வேண்டும்? அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இனிமைகளை நாங்கள் எவ்வாறு அடைய வேண்டும்? அந்த நோக்கம் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்றதா? அந்த சொர்க்கத்திலே வரக்கூடிய படித்தரங்களை, உயர்வான படித்தரங்களை அடையக்கூடிய உயர்வான நோக்கங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றதா? இதனை தான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்-இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் இன்னும் கூறுகிறார், உலுவுல் ஹிம்மா, உயர்ந்த நோக்கம் என்பது நீங்கள் அல்லாஹ் மற்றவர்களுக்கு முன்னே நிற்காமல் அல்லாஹ்வுக்கு முன்னே நீங்கள் நிற்பது. அல்லாஹ்வை தவிர வேற யாரையும்
அல்லாஹ்வுக்கு பதிலாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி அதற்கு பதிலாக மற்றவர்களுடைய பொருத்தத்தை தேடாமல் இருப்பது, இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான உயர்ந்த நோக்கம் என்று அல்-இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹு தஆலா கூறுகிறார். சகோதரர்களே, நபிமார்களை எடுத்து பார்த்தால், சாலிஹான மனிதர்கள், இமாம்களை எடுத்து பார்த்தால், அவர்கள் உயர்ந்த நோக்கங்களை கொண்டவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான் தன்னுடைய நபியை நோக்கி, ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், நீங்கள் முஹம்மதே, நபியாரே, நீங்கள் எவ்வாறு உறுதியான நோக்கங்களை கொண்ட ரசூல்மார்கள் பொறுமைசாலிகளாக இருந்தார்களோ அதேபோல் நீங்களும் பொறுமைசாலியாக இருந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு அவசரப்பட்டு தண்டனையை தேட வேண்டாம். அவர்களுடைய துன்புறுத்தல்களை பொறுந்து கொள்ளுங்கள். எனவே எவ்வாறு உறுதியான உயர்வான நோக்கங்களை கொண்ட அந்த ரசூல்மார்கள் பொறுமைசாலிகளாக இருந்தார்களோ அதேபோல் நீங்களும் பொறுமைசாலியாக இருந்து கொள்ளுங்கள். அவசரப்பட்டு உங்களுடைய மக்களுக்கு அதாவை தேட வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் அவசரப்பட்டு உங்களுடைய மக்களுக்கான தண்டனைகளை தேட வேண்டாம், பொறுமைசாலியாக இருங்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கட்டளையிடுகிறான். சகோதரர்களே, அதேபோல் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு கவிதையில், லஹு ஹிமமுன் லா முன்தஹா லிகிபாரிஹா, ரசூலுல்லாஹ்வுக்கு நோக்கங்கள், மேலான நோக்கங்கள் இருக்கின்றது, அதிலே பெரிய நோக்கங்களுக்கு எல்லைகள் இல்லை. அந்த அளவுக்கு அவருக்கு பெரிய பெரிய உயர்வான நோக்கங்கள் இருக்கின்றது. வஹிம்மத்துஹு ஸுக்ரா அஜல்லு மினத் தஹரி, அவருடைய ஒரு சிறிய நோக்கம் முழு காலத்தையும் விட சிறந்தது என்று அழகிய முறையில் இந்த கவிதையில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் கூறி காட்டுகிறார். லஹு ஹிமமுன் லா முன்தஹா லிகிபாரிஹா வஹிம்மத்துஹு ஸுக்ரா அஜல்லு மினத் தஹரி. இவ்வாறுதான் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்வான நோக்கத்தை கொண்டவராக செயல்பட்டார். இந்த உயர்வான நோக்கத்தை அவருடைய உள்ளத்தில் வைத்திருந்ததன் காரணத்தினால் அதிகமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி அதிகமாக இபாதத்துகளில் ஈடுபடக்கூடியவராக இருந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு என்றால், கியாமுல் லைல், இரவில் எந்த அளவுக்கு எழும்பி தொழக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய 2 கால்களும் வெடித்து போவது, வீக்கம் அடையக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி கியாமுல் லைல் எழும்பி தொழுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றி காட்டக்கூடிய ஒரு அடியாளனாக இருக்கக்கூடாதா? இதுதான் சகோதரர்களே உயர்வான நோக்கம். ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் உயர்வான நோக்கம் இருந்தது. அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான் தன்னுடைய நபியை நோக்கி, வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக் ஆஸா அன் யபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா. நீங்கள் நபியே, இரவில் தஹஜ்ஜத்தை எழும்பி நீங்கள் முயற்சி செய்து ஒரு அதிகமாக வரக்கூடிய இபாதத்தாக தொழுது கொள்ளுங்கள். நாஃபிலத்தன் லக் ஜியாதத்தன் லக் ஆஸா அன் யபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா. அல்லாஹ் உங்களை ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு அந்த தரஜத்தை
நீங்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டி நீங்கள் இவ்வாறு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களை அந்த புகழ்பெற்ற நிலைப்பாடை அடைய வைப்பான். அல் மகாம் அல் மஹ்மூத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் கூறி காட்டுகிறான். அதேபோல் சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான், நாங்கள் நல்லதை அடைவதில் மேலான உயர்வான நோக்கங்களை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு அதனை நல்லதை அடைவதில் முந்திக் கொள்ள வேண்டும், போட்டி போட்டு அதனை அடைய முயற்சி செய்த வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை தேடி சொர்க்கத்தை தேடி பாய்ந்து அதனை அடைய நீங்கள் விரைவாக பாய்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதேபோல் அல்லாஹ் கூறுகிறான், வஃபீ ذلك فليتنافس المتنافسون, இதனை இந்த இனிமைகளை சொர்க்கத்தில் உள்ள இனிமைகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போட்டு அடைந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இவ்வாறுதான் சகோதரர்களே, சாலிஹான ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் போட்டி போட்டுக்கொண்டு நற்கர்மங்களில் முதலாவது படித்தரத்தை அடைய முயற்சி செய்வார்கள். சுனன் அபீ தாவூதிலே வருகிற கூடிய ஒரு சம்பவம், ஒருபொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சதக்கா செய்யுமாறு கட்டளையிட்டார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா கொடுக்குமாறு ஏவிய போது எனக்கிட்டே ஒரு பணம் இருந்தது. எனவே நான் கூறினேன், இன்றைய தினத்தில் நான் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்திக் கொள்வேன் என்று நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் என்னுடைய பணத்தில் அரைவாசி பணத்தை கொண்டு வந்தேன். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கிட்டே வினவினார்கள், கேட்டார்கள், உன்னுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் எதனை விட்டு வந்தீர்கள்? அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் என்னுடைய பணத்தில் அரைவாசியை விட்டு வைத்து வந்தேன் அவர்களுக்கு என்று. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வேளையில் ரசூலுல்லாஹ் கிட்ட வருகிறார்கள். தன்னுடைய முழு பணத்தையும் கொண்டு எது எல்லாம் அவர்கிட்ட வசதியாக பணமாக இருந்ததோ ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு முழு பணத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்கிறார், மாதா அப்கைத லி அஹ்லிக், உங்களுடைய குடும்பத்தினருக்கு எதனை நீங்கள் விட்டு வந்தீர்கள்? அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த பதில், அந்த பதில் எதிலிருந்தே வந்தது? உயர்வான நோக்கம், உள்ளத்தில் வரக்கூடிய உயர்வான நாட்டத்தை கொண்டு வந்த பதில். அந்த செயல் உயர்வான நோக்கத்தை அடிப்படையாக வைத்து வந்த செயல். ரசூலுல்லாஹ் கிட்ட அபூபக்கர் கூறுகிறார், அப்கைது லஹுமுல்லாஹ வ ரசூல, நான் என்னுடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் விட்டு வந்துள்ளேன். சுப்ஹானல்லாஹ். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், லா உஸாபிகுக இலா ஷைஇன் அபதா, இதற்கு பிறகு நான் உங்களை அபூபக்கரை போட்டி போட்டு முன்கொள்ள முயற்சி செய்ய மாட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதேபோல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய நோக்கங்கள் மிகவும் உயர்வான நோக்கங்களாக இருந்தது. அதனால் தான் அவர்களுடைய செயல்களும் மிகவும் உயர்வான செயல்களாக இருந்தது. அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு நலவை அடைய முயற்சி செய்தவர்கள். காரணம், அவர்களுடைய உள்ளங்களிலே பதிவான உயர்ந்த நோக்கங்கள். அதேபோல் சகோதரர்களே, இன்னும் ஒரு சம்பவத்தில் சஹீஹ் புகாரிலையும் முஸ்லிம்லையும் வரக்கூடிய ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கூறுகிறார், உங்களிலே இன்றைய தினத்தில் யார் நோன்பு பிடித்துள்ளவர்? அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் யா ரசூலல்லாஹ். இரண்டாவது கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்கிறார், இன்றைய தினத்தில் உங்களிலே யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து போனவர் என்று கேட்டபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த பதில், நான் யா ரசூலல்லாஹ். மூன்றாவதாக கேட்கிறார், உங்களிலே இன்றைய தினத்தில் ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்டபோது அபூபக்கரே கூறுகிறார், நான் அதனை செய்தேன் யா ரசூலல்லாஹ். நான்காவது கேள்வி, உங்களிலே இன்றைய தினத்தில் யார் ஒரு நோயாளியை போய் சந்தித்தார் என்று கேட்டபோது அதற்கு அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார், நான் செய்தேன் யா ரசூலல்லாஹ் என்று பதிலளித்த போது ரசூலுல்லாஹ் கூறுகிறார், இவைகள் இந்த நற்கர்மங்கள் நற்செயல்கள் அனைத்தும் ஒரு நபரில் ஒன்று கூடினால் ஒரு தினத்தில் அவர் நிச்சயமாக சொர்க்கத்தை அடைவார், சொர்க்கத்தில் நுழைவார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சகோதரர்களே, இந்த அளவுக்கு தான் சஹாபாக்கள் ஐம்மாக்கள் உயர்வான நோக்கங்களை கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அனைவர்களையும் உற்சாகப்படுத்துகிறார். நாங்கள் உயர்வான நோக்கங்களை கொண்டவர்களாக உயர்வான படித்தரங்களை அடைய வேண்டும் என்று. ஸஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபைதா ஸஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ். நீங்கள் அல்லாஹ்வை கேட்டால், சொர்க்கத்தை கேட்டால் அல்லாஹ்விடத்தில் அல் ஃபிர்தௌஸை கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்? ஃபஇன்னஹு அவ்ஸதுல் ஜன்ன வ அலல் ஜன்ன. ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் சொர்க்கங்களிலே வருவதில் மிகவும் உயர்வான நடுத்தரத்தை கொண்ட உயர்வான சொர்க்கமாக இருக்கின்றது. அதற்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கின்றது. அதிலிருந்து தான் சொர்க்கத்தின் ஆறுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அளவுக்கு எங்களுடைய நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உற்சாகப்படுத்தியுள்ளார்கள். நாங்கள் உயர்வான நோக்கங்களை கொண்டவர்களாக சொர்க்கத்தில் உயர்வான இடத்தை ஃபிர்தௌஸை அடைய வேண்டும் என்று சகோதரர்களே. அதேபோல் சஹாபாக்களில் வரக்கூடிய இன்னும் ஒரு முக்கிய சம்பவம் என்னவென்றால், சஹாபாக்களுடைய மிகவும் உயர்வான நோக்கங்களை காட்டக்கூடிய ஒரு சம்பவம். ஒருபோது ரபீஆ இப்னு கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு இரவை கழித்தேன். அப்பொழுது அவருக்கு உது செய்வதற்காக நான் தண்ணியை கொண்டு வந்தேன். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணிவிடை செய்யக்கூடிய இந்த சஹாபியை பற்றி நோக்கி கூறுகிறார், நீ உங்களுடைய தேவையை கேட்டுக்கொள்ளுங்கள், எனக்கிட்டே நீங்கள் உங்களுடைய தேவையை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு கூறிய போது, அந்த சஹாபி உயர்வான நோக்கத்தை கொண்ட சஹாபியாக இருக்கிறார். உயர்வான நாட்டத்தை, உயர்வான படித்தரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை வைத்துக் கொண்ட அந்த சஹாபி கூறுகிறார், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. நான் உங்களுக்கிட்டே யா ரசூலல்லாஹ், நீ உங்களோடு சொர்க்கத்தில் சேர்ந்து இருக்க வேண்டும், தோழராக இருக்க வேண்டும் என்பதனை தான் உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று கூறினார். சுப்ஹானல்லாஹ். இந்த சஹாபியுடைய உயர்வான நோக்கத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. எதனை கேட்கிறார்? ரசூலுல்லாஹ்வோடு தோழராக சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். இந்த கேள்வி அதற்குரிய காரணம் தன்னுடைய உள்ளத்தில் இருந்த உயர்வான நோக்கம், உயர்வான குறிக்கோள். இழிவான கீழ்த்தரமான துனியாவை கேட்கவில்லை. அதேபோல் இன்னும் ஒரு சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிக்கு கூறுகிறார், அந்த சஹாபி சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தோல்மைத்தனத்தில் இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய
தோழராக இருக்க வேண்டும் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் அவருக்கு கூறுகிறார், அது இல்லாத ஒரு தேவை உங்களுக்கு இருக்கின்றதா என்று கேட்டபோது அந்த சஹாபி கூறுகிறார், இல்லை. அப்பொழுது ரசூலுல்லாஹ் கூறுகிறார், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸரத்தி ஸுஜூத், அப்படியாக இருந்தால் நீங்கள் என்னோடு சொர்க்கத்தில் தோழராக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் அதிகமான தொழுகைகளை கொண்டு அதிகமான சுஜூதுகளை செய்து தொழுது நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள், நீங்கள் எனக்கு சொர்க்கத்தில் தோழராக இருப்பதற்கு என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். அதேபோல் சகோதரர்களே, அன்சார்கள், மதீனாவில் இருந்த அன்சார்கள் இந்த தீனுக்கு மேலான ஒத்துழைப்பை கொடுத்தவர்கள். அவர்கள் ஒரு சம்பவத்தில் ஒன்று கூடி பேசிக்கொண்டார்கள், நாங்கள் எவ்வொரு காலத்துக்கு இந்த கஷ்டத்தை கொண்டவர்களாக கிணறுகளில் இருந்து நாங்கள் தண்ணியை கஷ்டப்பட்டு கொண்டு எடுப்போம் என்று ரசூலுல்லாஹ் கிட்ட போய் ரசூலுல்லாஹ் கிட்ட துஆ செய்ய சொல்வோம். அல்லாஹ் எங்களுக்கு ஆறுகளை ஓட வைப்பதற்காக வேண்டி நாங்கள் ரசூலுல்லாஹ் போய் கேட்டு துஆ செய்ய வைப்போம் என்று ரசூலுல்லாஹ் கிட்ட போன போது ரசூலுல்லாஹ் கூறுகிறார், இன்றைய தினத்தில் உங்களுக்கான ஒரு தேவையை உங்களை கொண்டு வந்துள்ளது, நீங்கள் உங்களுடைய தேவையை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் ஒவ்வொருக்கொருவர் திரும்பி பார்த்து கொண்டார்கள் அவர்களுடைய முகத்துகளை. அப்பொழுது அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கூறினார்கள், நாங்கள் துனியாவையா கேட்கப் போகிறோம் ரசூலுல்லாஹ் கிட்ட, அதற்கு மாறாக ஆகிரத்தை கேட்போம். ரசூலுல்லாவே, எங்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை தர வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், துஆ செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் வந்தபோது அவர்களுடைய நோக்கம் துனியாவாக இருந்தது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட துஆ செய்து, அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இருந்து எங்களுக்கு இலகுபடுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுகளை உருவாக்க வேண்டும் மதீனாவில் என்ற நோக்கத்தில் அவர்கள் வந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அவர்கள்கிட்ட கேட்டபோது ஒவ்வொருவரை அவர்கள் பார்த்து கொண்டு கூறினார்கள், துனியாவையா நாங்கள் கேட்கப் போகிறோம், மாறாக ஆகிரத்துக்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு பாவ மன்னிப்பு தரட்டும் என்று ரசூலுல்லாஹ் கிட்ட நாங்கள் ரசூலுல்லாஹ் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டும் என்று கேட்டோம். அப்பொழுது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு துஆ செய்கிறார், அல்லாஹும்ம ஃபிர் லில் அன்சார் வலி அப்னாஇல் அன்சார் வலி அப்னாஇ அப்னாஇல் அன்சார் என்று ரசூலுல்லாஹ் அன்சார்களுக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே, இந்த அன்சார்களுக்கு நீ பாவ மன்னிப்பு கொடுத்து விடு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நீ பாவ மன்னிப்பு கொடுத்து விடு, அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீ பாவ மன்னிப்பு கொடுத்து விடு என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்கிறார்கள். சகோதரர்களே, இந்த சஹாபாக்களுடைய உயர்வான நோக்கத்தை பாருங்கள். உயர்வான எண்ணம், தூய எண்ணம், தூய உயர்வான நோக்கங்கள். துனியாவை அடைவதற்காக வந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, தௌஃபீக்கை கொண்டு அவர்கள் ஆகிரத்தை நாடினார்கள். அல்லாஹ் கூறவில்லையா, துரீதுன அரத துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆகிரஹ் வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். நீங்களோ மக்களே, நீங்கள் இந்த உலகத்தில் அற்பமான பொருட்களை நாடுகிறீர்கள், ஆனால் அல்லாஹ்வோ உங்களுக்கு மறுமை தினத்தை, மறுஉலக வாழ்க்கையை நாடுகிறான். அதாவது அதனுடைய கருத்து என்னவென்றால், உங்களுக்கு உங்களுடைய உள்ளங்களிலே உயர்வான நோக்கங்கள் இருக்கட்டும். நீங்கள் ஆகிரத்தை நோக்கமாக கொண்டு, குறிக்கோளாக கொண்டு ஆகிரத்தை நாடக்கூடியவர்களாக இருந்து கொள்ளுங்கள். அதனை தான் அல்லாஹ் உங்களுக்கு நாடுகிறான். வல்லாஹு யுரீதுல் ஆகிரஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஆகிரத்தை நாடுகிறான் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஆயத்தில் கூறுகிறார். சகோதரர்களே, சஹாபாக்களுடைய சரித்திரத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் எந்த அளவுக்கு உயர்ந்த நோக்கங்களை கொண்டிருந்தார்கள் அறிவை தேடுவதில் என்று பாருங்கள். அல் இமாம் அல் புகாரி சஹீஹ் அல் புகாரிலே கூறுகிறார்,
ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாதத்துக்கு பிரயாணம் செய்கிறார். யாரை நோக்கி? அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் என்ற சஹாபியை நோக்கி ஒரு ஹதீஸை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஒரு மாதத்துக்கு பிரயாணம் செய்து போகிறார் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் என்ற சஹாபியை நோக்கி ஒரு மாதத்துக்கு பிரயாணம் செய்து போகிறார். எதற்காக வேண்டி? ஒரு ஹதீஸை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு இந்த தீன், இந்த அறிவு உயர்வான ஒரு அம்சமாக அவர்களுடைய உள்ளங்களிலே இருந்தது. காரணம், அவர்களுடைய உயர்வான நோக்கங்கள், உலூல் ஹிம்ம. அதேபோல் அபூ ஸுர்ஆ அர்-ராஸி அவர் கூறுகிறார், அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் அஹ்மத் அவர்கள் மில்லியன் ஹதீஸை மனனம் செய்தவராக இருந்தார். அதேபோல் அவர் கூறுகிறார், அல் இமாம் அஹ்மத் இல்லாவிட்டால் அபூ ஸுர்ஆ கூறுகிறார், நான் மனனம் செய்தேன் 200,000 ஹதீஸ், அதாவது 2,00,000 ஹதீஸ்களை நான் மனனம் செய்தேன். எந்த அளவுக்கு என்றால், ஒரு நபர் குல் ஹுவல்லாஹு அஹதை எவ்வாறு மனனம் இலேசாக மனனம் செய்கிறாரோ அந்த அளவுக்கு நான் 2,00,000 ஹதீஸ்களை மனனம் செய்தேன் என்று கூறுகிறார். அதேபோல் இப்னு ஹிப்பான், முஹம்மது இப்னு ஹிப்பான் அபு ஹாத்திம் அல் புஸ்தி ரஹிமஹுல்லாஹ் அவர் கூறுகிறார், லஅல்லனா قد كتبنا عن اكثر من 1000 ஷேக், நாங்கள் 2000 ஷேக்மார்களுக்கு போய் எழுதி கொண்டிருக்கலாம் என்று கூறுகிறார். எந்த அளவுக்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் பிரயாணங்களில் ஈடுபட்டார்கள், மஷாயிக்மார்களை, ஷேக்மார்களை, முஹத்திஸ்களை தேடி. எந்த அளவுக்கு என்றால், இப்னு ஹிப்பான் 2000 ஷேக்மார்களுக்கிட்டே போய் ஹதீஸை எழுதியுள்ளார். சுப்ஹானல்லாஹ், 2000 ஷேக்மார்கள். நாங்கள் இன்றைய தினத்தில் மஷாயிக்மார்கள் இடத்திலே வருகிறார்கள், இலவாக ஒரு நாளில் சில மணித்தியானங்களில் சில நாடுகளை போய் அடைந்து கொள்ளலாம், உலமாக்களை போய் அடைந்து கொள்ளலாம். அந்த வசதிகளில் இருந்தும் நாங்கள் அதிலே இந்த அளவுக்கு முயற்சி செய்யாமல் இருக்கிறோம். காரணம், எங்களுடைய நோக்கங்கள் சகோதரர்களே பலகீனமான நோக்கங்களாக இருக்கின்றது. எத்தனையோ மக்களுடைய நோக்கங்கள் கீழ்த்தரமான நோக்கங்களாக இருக்கின்றது. வெறுமனவே அவர் எதனை தன்னுடைய வயிற்றுக்கு தேடிக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய மணி உச்சைகளை, ஆசைகளை, உலக ஆசைகளை இவ்வாறு அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்குத்தான் அவர்களுடைய கீழ்த்தரமான நோக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த உலமாக்கள் எந்த அளவுக்கு பிரயாணம் செய்துள்ளார்கள் என்றால், தியாகம் செய்துள்ளார்கள் என்றால், இந்த தீனுக்கு பணிவிடை செய்தவர்களாக, இந்த தீனுடைய அறிவை பாதுகாத்தவர்களாக, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை எழுதி பாதுகாத்தவர்களாக. எந்த அளவுக்கு என்றால் 2000 ஷேக்மார்கள் அவர்கள்கிட்டே போய் ஹதீஸ்களை தேடி எழுதியுள்ள ஒரு நபர் இப்னு ஹிப்பான். இதனை எழுதிய ذهبي ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார், கதா ஃபல்தகுனில் ஹிமம். இப்னு ஹிப்பானை பற்றி கூறுகிறார், இந்த அளவுக்குத்தான் எங்களுக்கும் நோக்கங்கள் இருக்க வேண்டும் என்று அல் இமாம் அத்-தஹபி கூறிவிட்டு கூறுகிறார், இப்னு ஹிப்பான் அவர்கிட்ட விளக்கம் என்று இருந்தது, அரபு மொழியில் திறமாக இருந்தார், எத்தனையோ சிறப்புகளை கொண்டவர்களாக இருந்தார், எத்தனையோ புத்தகங்களை தொகுத்தவராக இருந்தார். அப்படி இருந்தும், இந்த அளவுக்கு முயற்சி இருந்தும், அவர் 2000 ஷேக்மார்களுக்கிட்டே போய் ஹதீஸ்களை பதிவு செய்து பாதுகாத்துள்ளார் என்று இமாம் தஹபி கூறுகிறார். சுப்ஹானல்லாஹ். அதே போல் சகோதரர்களே, இன்னும் ஒரு ஆலிம் அபு ஹாத்திம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் அர்-ராஸி
என்ற பெரும் ஒரு முஹத்திஸ் ஹாஃபிஸ், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை மரணம் செய்து பாதுகாத்த ஒரு முஹத்திஸ் இமாம், அவர் தன்னுடைய மகனான அப்துல் ரஹ்மான் பின் அபி ஹாத்திமை நோக்கி கூறுகிறார், என்னுடைய சிறிய மகனே, நான் என்னுடைய 2 பாதைகளில் கால்களில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தேடி 1000 ஃபர்சக் போனேன், 1000 ஃபர்சக் நடந்து உள்ளேன் என்று கூறுகிறார். ஒரு ஃபர்சக் என்றால் எவ்வளவு அளவு என்றால் சகோதரர்களே, 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் தான் ஒரு ஃபர்சக். அதாவது இந்த முஹத்திஸ், இந்த ஆலிம் 6000 கிலோமீட்டர் நடந்து சென்றுள்ளார் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தேடி. எத்தனை கிலோமீட்டர்? 6000 கிலோமீட்டர். நாங்கள் இந்த காலத்தில் நடந்து போக தேவையில்லை. அந்த காலத்தில் அவர்கள் நடந்து போனது போல் மாறாக எத்தனையோ வசதிகள், இலகுவான வசதிகள் வந்துவிட்டது. ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஒரு ஊருக்கு சில சிறிய மணித்தியாலங்களில், கொஞ்சமான மணித்தியாலங்களை கொண்டு நாங்கள் போய் அடைந்து கொள்ளலாம் அறிவை தேடி. இல்லாவிட்டால் ஒரு நாட்டில் இருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு சில மணித்தியாலங்களில் நாங்கள் உலமாக்களை போய் அடைந்து கொள்ளலாம். ஆனால் எங்களிலே அதிகமானோர் முயற்சி செய்வதில்லை. காரணம், எங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய நோக்கங்கள் மிகவும் பலகீனமான நோக்கங்களாக இருக்கின்றது. உயர்வான குறிக்கோள்களை கொண்ட, உயர்வான நாட்டங்களை கொண்ட உள்ளங்கள் மிகவும் குறைவான உள்ளங்களாகவே இருக்கின்றது சகோதரர்களே. எனவே சகோதரர்களே, நாங்கள் முனாஃபிக்குகளை போல் அவர்களுக்கு ஒப்பாக இருந்து சோம்பேறித்தனமாக இருந்து கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் தபாரக வ தஆலா முனாஃபிக்களை பற்றி பேசும்போது கூறுகிறான், ரது பி அன் யகூனு மஅல் ஹவாலிஃப். அவர்கள் பின்வாங்கி ஜிஹாத் போருக்கு போகாமல் பின்வாங்கி இருந்தவர்களோடு இருப்பதை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். ஜிஹாத் போர்களுக்கு மூமின்களோடு ரசூலுல்லாஹ்வோடு போகாமல் பின்வாங்கியவர்களோடு சேர்ந்து கொண்டு இருப்பதற்கு அவர்கள் அதனை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போல் அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்னும் ஒரு ஆயத்தில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு மா லக்கும் இதா கீல லக்கும் உன்ஃபிரு ஃபீ ஸபீலில்லாஹி ஸாகல்தும் இலல் அர்த் அரதீதும் பில் ஹயாத்தித் துன்யா மினல் ஆখিরাহ ஃபமா மதாஉல் ஹயாத்தித் துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா கலீல். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு என்ன நடைபெற்று விட்டது? உங்களுக்கு என்ன நடைபெற்று விட்டது? உங்களுக்கு கட்டளை வந்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் விரண்டு ஓடுங்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்களாக விரண்டோடுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் இந்த பூமி பால் தாழ்ந்து கொண்டு சோம்பேறித்தனமாக இருக்கிறீர்கள். அரதீதும் பில் ஹயாத்தித் துன்யா மினல் ஆখিরাহ. நீங்கள் ஆখিরাத்துக்கு பதிலாக இந்த உலக வாழ்க்கையை பொருந்திக் கொண்டு விட்டீர்களா? ஆখিরাத்துக்கு பதிலாக ஆখিরাத்தை நோக்கமாக கொள்ளாமல் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? ஃபமா மதாஉல் ஹயாத்தித் துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா கலீல். இந்த உலக வாழ்க்கையின் பொருள்கள் மறுவுலக வாழ்க்கையோடு ஒப்பிடப்பட்டால் மிகவும் அற்பமான பொருள்களாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா உயர்வான நோக்கங்களை கொண்டவர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இந்த தாழ்ந்த அப்பமான இழிவான நோக்கங்களை கொண்டவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். எனவேதான் இந்த ஆயத்தில் இவ்வாறு மூமின்களை உற்சாகப்படுத்துகிறான். எனவே சகோதரர்களே, நாங்கள் உயர்வான நோக்கங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆখিরাத்தை அடைவதற்கு, ஆখিরাத்திலே வரக்கூடிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேட வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால், இனிமையாக வரக்கூடிய சொர்க்கத்தில் வரக்கூடிய இனிமைகளை, சுகங்களை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் மிகவும் உயர்வான நோக்கங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதற்குரிய வழிகளை, காரணங்களை நாங்கள் தேட வேண்டும். அதிலே முக்கியமாக வரக்கூடிய ஒரு காரணம் என்னவென்றால், வழி என்னவென்றால், அல்லாஹ் கிட்டே மன்றாடி நாங்கள் துஆ செய்வது, அல்லாஹ் கிட்டே நாங்கள் தௌஃபீக், அதனை கேட்டு மன்றாடி அல்லாஹ் கிட்ட துஆ செய்வது,
ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். அவர் கூறியதாக, வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். என்னுடைய தௌஃபீக் அல்லாஹ் கிட்டே இருந்து மாத்திரமே வரக்கூடியது. அவன் மீதே நான் தவக்குல் செய்து விட்டேன், அவன் பாலே நான் திரும்பி விட்டேன் என்று இந்த நபி கூறுகிறார். அதேபோல் சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அழைத்துள்ளான். அவன் பால் திரும்பி நாங்கள் எங்களுடைய தேவைகளை கேட்குமாறு. சுப்ஹானஹு வ தஆலா வகால ரப்புக்கும் உத்ஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கூறுகிறான், நீங்கள் என்னை அழைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று. எனவே சகோதரர்களே, நாங்கள் உயர்வான நோக்கங்களை எங்களுடைய உள்ளங்களில் வரவைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் கிட்டே நாங்கள் மன்றாடி துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை கேட்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய துஆ சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. அலியே, நீங்கள் கூறுங்கள், அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி, அல்லாஹ் என்னை நேர்படுத்துவாயாக, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக. இன்னும் ஒரு ரிவாயத்தில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வஸ்ஸதாத், அல்லாஹ்வே உன்னிடத்தில் நான் நேர்வழியையும் நேர்வழி காட்டுவதையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதேபோல் சகோதரர்களே, மேலான உயர்வான உள்ளங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நோக்கங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே வர வேண்டும் என்றால் நாங்கள் அதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும். சோம்பேறித்தனத்தை விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடியவர்களாக மேலான முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும். அறிவை தேடுவதில், நற்கர்மங்களில் ஈடுபடுவதில், இந்த அறிவை மக்களுக்கு மத்தியில் எத்தி வைப்பதில், அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில் நாங்கள் முயற்சி செய்தவர்களாக இருக்க வேண்டும், பாடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக வஸ்தஈன் பில்லாஹ். நீங்கள் உங்களுக்கு நலவு தரக்கூடிய அம்சங்களை அடைவதில் முயற்சி செய்து பாடுபடுங்கள், அதற்கான உதவியை அல்லாஹ்விடத்தில் தேடிக்கொள்ளுங்கள் என்றால் ரசூலுல்லாஹ் கூறுகிறார். அதேபோல் சகோதரர்களே, நாங்கள் உயர்வான மேலான நோக்கங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பாடுபட வேண்டும். எங்களுடைய நஃப்ஸுக்கு எதிராக நாங்கள் போர் செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறவில்லையா, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ மஅல் முஹ்ஸினீன். யாரெல்லாம் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் மேலான நற்கர்மங்களை காட்டிக் கொடுப்போம், நல்ல வழிகளை காட்டிக் கொடுப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறான். காரணம், அவர்கள் பாடுபடுவது உயர்வான நோக்கங்களை கொண்டவர்களாக இருப்பது. அப்பொழுது அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுக்கு அதிகமாக நலவுகளை திறந்து கொடுக்கிறான். சகோதரர்களே, நஅம், அதேபோல் அல்லாஹ் கூறுகிறான், லாக்கின் ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு ஜாஹது பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் வஉலாயிக லஹுமுல் கைராத் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். ஆனால் முனாஃபிக்கள் அல்லாத ரசூலுல்லாஹ்வை பொறுத்தவரையில், அதேபோல் ரசூலுல்லாஹ்வோடு ஈமான் கொண்டவர்களை பொறுத்தவரையில் அவர்களோ அவர்களுடைய செல்வங்களை கொன்றும் அவர்களுடைய ஆத்மாக்களை கொன்றும் அவர்கள் பாடுபட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தார்கள். எனவே அவர்களுக்குத்தான் நலவுகள் கொடுக்கப்படும், அவர்கள்தான் வெற்றியை அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். காரணம், அவர்கள் பாடுபட்டார்கள், மேலான உயர்வான நோக்கங்களை கொண்டவர்களாக இருந்ததன் காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தன் செல்வங்களை தியாகம் செய்தார்கள், அவர்களுடைய ஆத்மாக்களை தியாகம் செய்தார்கள். அதன் மூலம் அதிகமான நலவுகளை அல்லாஹ்விடத்தில் அடைந்து கொண்டார்கள். அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் திட்ட தெளிவாக இந்த ஆயத்தில் கூறுகிறான். அதேபோல் அல்லாஹ் இன்னும் ஒரு ஆயத்தில் கூறுகிறான், وَمَنْ أَرَادَ الْآخِرَةَ وَسَعَى لَهَا سَعْيَهَا وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَئِكَ كَانَ سَعْيُهُمْ مَشْكُورًا. யாரெல்லாம் ஆகிரத்தை நாடுகிறார்களோ, அவர்களுடைய நோக்கங்கள் மேலான நோக்கங்களாக இருக்கின்றதோ, அதற்காக வேண்டி அவர்கள் பாடுபடுகிறார்களோ, அவர்கள் ஈமானை கொண்டு அவர்களுடைய அந்த பாடுபாட்ட செயல்கள் நன்றி செலுத்தப்படக்கூடிய செயல்களாக இருக்கும்.
என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். சகோதரர்களே, அதே போல் எங்களுடைய உள்ளத்தில் மேலான உயர்வான நோக்கங்களை கொண்டு வரக்கூடிய இன்னும் ஒரு அம்சம் என்னவென்றால், அதிகமாக நாங்கள் மரணத்தை நினைவு கூறுவது. மரணத்தை நாங்கள் நினைவு கூறும்போது நாங்கள் எங்களுடைய மரணத்துக்காக வேண்டிய, மரணத்துக்கு பின்வரக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டிய பாடுபடுவோம். அப்பொழுது எங்களுடைய உள்ளங்களிலே உயர்வான நோக்கங்கள் வரும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், நீங்கள் அதிகமாக உங்களுடைய இச்சைகளை, ஆசைகளை ஒழித்துவிடக்கூடிய, உடைத்துவிடக்கூடிய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் அதிகமாக என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். அதனால் தான் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், நீங்கள் கபிரிஸ்தான்களுக்கு போய் நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள். அவ்வாறு நீங்கள் ஜியாரத் செய்யும் போது அது உங்களுடைய மரணத்தையும் ஆகிரத்தையும் நினைவு காட்டும். எனவே ரசூலுல்லாஹ் எங்களை உற்சாகப்படுத்துகிறார், நாங்கள் அதிகமாக மரணத்தை நினைவு காட்ட வேண்டும் என்று. காரணம், அவ்வாறு நாங்கள் மரணத்தை நினைவு கூறும்போது எங்களுடைய உள்ளங்களிலே உயர்வான நோக்கங்கள் வரும். மரணத்துக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்துவோம். அதுதான் புத்திசாலித்தனம் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிறது, யார் அல்லாஹ்வுடைய தூதரே, மக்களிலே மிகவும் புத்திசாலி யார் என்று கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ் கூறுகிறார், யார் அதிகமாக மரணத்தை நினைவு கூறுகிறாரோ, அதேபோல் அழகிய முறையில் தன்னை மரணத்துக்கு தயார் செய்து கொள்கிறாரோ அவர்தான் மக்களிலே மிகவும் புத்திசாலியாக இருக்க முடியும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல் சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய உள்ளங்கள் உயர்வான மேலான நோக்கங்களாக இருக்க வேண்டும் என்றால், உள்ளங்களில் நாங்கள் ஆகிரத்தை, எங்களுடைய ஈமானை, ஆகிராவை பற்றி வரக்கூடிய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுது நாங்கள் ஆகிரக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக இருப்போமோ அப்பொழுது எங்களுடைய உள்ளங்களிலே உயர்வான நோக்கங்கள் வரும். அந்த உயர்வான நோக்கங்களிலே இருந்து மேலான உயர்வான செயல்கள் வரும், பண்புகள் வரும். மேலான பண்புகளும் மேலான ஒழுக்கங்களும் வரும் எங்களிலே. எதனை கொண்டு? நாங்கள் எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டால், ஆகிராவை பற்றிய ஈமானை. எனவேதான் எத்தனையோ ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹ் நல்லதை செய்யுமாறு உற்சாகப்படுத்தும் போது, யாரெல்லாம் அல்லாஹ் மீதும் ஆகிரத் மீதும் ஈமான் கொண்டுள்ளார்களோ அவர்கள் இவ்வாறு செய்யட்டும் என்று கூறுகிறார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீதும் ஆகிரா மீதும் ஈமான் கொண்டுள்ளார்களோ அவர்கள் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் மௌனமாக இருக்கட்டும். யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீதும் மறுமை தீனன் மீதும் ஈமான் கொண்டுள்ளார்களோ, இந்த மேலான நோக்கத்தை அவர்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நலவு செய்யட்டும், அவர்களுக்கு துன்புறுத்தல் செய்யாமல் இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதேபோல் யாரெல்லாம் அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டுள்ளார்களோ அவர்கள் தன்னுடைய உறவுகளை பேணி நடந்து கொள்ளட்டும் என்று இன்னும் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் கூறியுள்ளார்கள். எனவே சகோதரர்களே, மறு உலக வாழ்க்கை, மறுமை தினம் வந்தடைய போகிறது. அதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும், செயல்பட வேண்டும் என்றால் எங்களுடைய உள்ளத்திலே அந்த ஈமான் உறுதியான ஈமானாக வந்தால் எங்களுடைய உள்ளத்திலே நோக்கங்கள் உறுதியான நோக்கங்களாக, உயர்வான நோக்கங்களாக வர முடியும். எனவே சகோதரர்களே, இந்த சபையில் நாங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு எவ்வாறு ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அவர்களுக்கு முன்வந்த நபிமார்கள், தூதர்கள் உயர்வான நோக்கங்களை, நாட்டங்களை கொண்டவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அதேபோல் இந்த உயர்வான நோக்கங்களை, நாட்டங்களை அடையக்கூடிய சில காரணங்களை பார்த்தோம். எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளங்களில் மேலான உயர்வான நோக்கங்களை உருவாக்கி அதற்குரிய காரணங்களை எங்களுக்கு இலகுபடுத்தி தந்து, எங்களுக்கு ஹிதாயத்தை தந்து, அல்லாஹ்வை, அவனுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக, மறு உலக வாழ்க்கைக்கு வாழக்கூடியவர்களாக ஆக்கி எங்களை மரணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சபையை முடித்துக் கொள்கிறேன். வல்லாஹு தஆலா அலம். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.